ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மனித மேம்பாட்டு குறியீடு பத்தியும், இந்தியால இருக்கிற தொழிற்சாலைகள பத்தியும், அதாவது பருத்தி தொழிற்சாலை, எஃகு தொழிற்சாலை, சணல் அத பத்திலாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மனித மேம்பாட்டு குறியீடு. மனித மேம்பாட்டு குறியீடு பார்த்தீங்கன்னா, HDIன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? HDIன்னா மனித மேம்பாட்டு குறியீடு. இது பார்த்தீங்கன்னா, இது எத அப்படின்னா உண்மையா மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்த அளவிடுறது தான் HDI. ஓகேங்களா? மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI பயன்படுகிறது. ஓகேங்களா? இந்த பார்க்கத்தை பதத்தை யார் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூல் உல்லாக்கும், இந்தியாவை சேர்ந்த அமர்த்திய சென்னும் 1990 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? மஹபூல் உல்லாக்கும், அமர்த்திய சென்னும் 1990 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து எத வச்சு கணக்கிடுறாங்க பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது 3த்தையும் வச்சு கணக்கிடுறாங்க. HDIய பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு குறியீடு. இதெல்லாம் வச்சு HDIய கணக்கிடுறாங்க. இதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா, 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்கு. ஓகேங்களா? 0க்கும் 1க்கும் நடுவுல எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மனித மேம்பாட்டு குறியீடுல இந்தியாவின் நிலை பார்த்தீங்கன்னா, 131. ஓகேங்களா? 131 இடத்துல இருக்கு இந்தியா மேம்பாட்டு குறியீடுல. மனிதவள மேம்பாட்டு குறியீடுல. ஓகேங்களா? இது வந்து 2018ஓடது. இப்ப மாறி இருக்கான்னு தெரியல. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2010ல பார்த்தீங்கன்னா 0.580 ஆகவும், 2015 பார்த்தீங்கன்னா 0.624 ஆகவும் மனித மேம்பாட்டு குறியீட அளவு இருக்காம். ஓகேங்களா? 10ல பார்த்தீங்கன்னா 0.580 ஆகவும், 2015ல பார்த்தீங்கன்னா 0.624% அதாவது சதவீதம் கிடையாது. அந்த மதிப்பாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்ததுன்னு சொல்றாரு. யார் சொன்னது? வஜீர் குஹா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணிச்சுச்சு. அது வந்து எடுத்துக்கல அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மனிதவள மேம்பாட்டு குறியீடுல முதல் நாடு பார்த்தீங்கன்னா, நார்வே தான் அதிகமா பாயிண்ட் வச்சிருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 0.949. ஓகேங்களா? 949. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 0.939. சுவிட்சர்லாந்து 0.939. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்லாம் 999. இங்க 4 433. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் நார்வே, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? அப்புறம் செய்திறன் குறியீட்டு எப்படி பிடிப்பாங்கன்னா, PQLIன்னு பிடிப்பாங்க. ஓகேங்களா? PQLIன்னு குறிப்பிடுவாங்க. இதை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோரிஸ் டி மோரிஸ். ஓகேங்களா? இந்த செய்திறன் குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் வந்து மோரிஸ் டி மோரிஸ். இது எப்படி கணக்கிடுறாங்க பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு ஆயுள் விகிதம், அதாவது ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும், குழந்தை இறப்பு விகிதத்தையும் மற்றும் எழுத்தறிவு விகிதத்தையும் கணக்கிடுறாங்க. இது 3த்தையும் வச்சு தான் கணக்கிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா, அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த HDI இருக்குது பார்த்தீங்களா, மனித மேம்பாட்டு குறியீடுல. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், அதுக்கு பதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சேர்த்திருப்பாங்க. எங்க பார்த்தீங்கன்னா, HDIல பார்த்தீங்கன்னா, ஆயுட்காலம், எழுத்தறிவு விகிதமும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் சேர்த்திருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஆயுட்காலம், எழுத்தறிவு விகிதம், இங்க குழந்தை இறப்பு விகிதம் சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அங்க வந்து வருமானத்த சேர்க்குறாங்க, இங்க வருமானத்த சேர்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு குறியீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 1லிருந்து 100 வரை இருக்குமா. ஓகேங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கும். HDIல பார்த்தீங்கன்னா. இதுல செய்திறன் குறியீட்டுல பார்த்தீங்கன்னா, 1லிருந்து 100 வரைக்கும் இருக்குமா. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்வீடன் நாடு பார்த்தீங்கன்னா, 77 வருட ஆயுட்கால குறியீட்ட கொண்டுதான். 77 அவங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 77 வருட குறியீட்ட வச்சு தான் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1973ல. ஓகேங்களா? 1973ல பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாடு. ஓகேங்களா? ஸ்வீடன் நாடு 77 வருட ஆயுள் குறியீட்ட வச்சிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கயானா நாடு. கயானா பிசா வந்து 28 வருட ஆயுள் குறியீடு வந்துச்சு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1960. இதான் இருக்கிறதுலே கம்மியான வயது ஆயுள் குறியீடு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1960ல கயானா பிசா வந்து 28 வருட ஆயுள் குறியீட்ட பெற்றது. அதிகமா எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 77 வருட ஆயுள் வருடம்னு பார்த்தீங்கன்னா, 1973ல ஸ்வீடன் நாடு பெற்றது. ஓகேங்களா? அது இங்க பாருங்க. இங்க செய்திறன் குறியீட்டுக்கும் மனித வள மேம்பாட்டு குறியீட்டுக்கும் இடையே வருமானம் சேர்க்கப்படுவது பார்த்தீங்களா? வருமானம் சேர்க்கப்படாதுன்றாங்க. HDIல வந்து வருமானம் வந்து சேர்க்குறாங்களாம். PQLIல வருமானம் சேர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு பார்த்தீங்கன்னா, இரும்பு எஃகு தொழிற்சாலை ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அ மேற்கு வங்காளமா அங்க தான் இருக்கு நினைக்கிறேன். மேற்கு வங்காளம் ஜாரியாவில் உள்ள குல்டி என்ற ஒருத்தர் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஜாரியாவில் இருந்த குல்டி என்ற இடத்துல நிறுவுறாங்க ஃபர்ஸ்ட் இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1970ல பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்துல வங்காள இரும்பு தொழிற்சாலை, வங்காள இரும்பு தொழில் கம்பெனின்னு நிறுவுறாங்க. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி வந்து
மேற்கு வங்காளத்துல 1870 நிறுவுறாங்க. 1870 நிறுவுறாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1907 பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூரிலும் 1919 பார்த்தீங்கன்னா பான்பூரிலும் தனியார் துறையால் நிறுவுறாங்க. இது ஓகேங்களா. ஜாம்ஷெட்பூர்லயும் பான்பூரிலும் தனியார் துறையால் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907 ஜாம்ஷெட்பூர்லயும் 1919 பான்பூரிலும் நிறுவுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1923 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதாவது பொதுத்துறை வந்து விஸ்வேரையா இரும்பு எஃகு தொழிற்சாலையை நிறுவுறாங்க. பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அது பத்ராவதியில் இருக்கு. ஓகேங்களா. விஸ்வேரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகேங்களா. இது 1923 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதான் முதல் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம். ஓகேங்களா. பத்ராவதியில் உள்ள விஸ்வேசையா இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகேங்களா. 1974 பார்த்தீங்கன்னா இரும்பு எஃகு நிறுவனம் நிறுவப்பட்டது. இரும்பு எஃகு நிறுவனம். ஓகேங்களா. இரும்பு எஃகு நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1974 நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்கோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பெனி தவிர இது எல்லாத்தையும் மேற்பார்வையிட அனுமதி இருக்குது. ஓகேங்களா. டிஸ்கோ தவிர. ஓகேங்களா. தற்போது இந்திய எஃகு தொழிற்சாலையில பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகில் 8வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா. 8வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இந்திய எஃகு தொழிற்சாலையில 8வது இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூர்கேலாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலை பார்த்தீங்களா, அது ஒடிசால இருக்கு. ஓகேங்களா. ரூர்கேலா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. இது யார் உதவியில் பண்ணதுன்னா ஜெர்மனி நாட்டு உதவியில் பண்ணது. ஓகேங்களா. அப்புறம் பிலாய் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய உதவி. ஓகேங்களா. அப்புறம் துர்காப்பூர் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். இது வந்து இங்கிலாந்து எப்படி வச்சுக்கணும் இது இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து எங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல தான் அந்த மாகாணத்துல ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அப்போ அவங்க தான் பண்ணிருப்பாங்க இங்கிலாந்து. ஓகேங்களா. அப்புறம் பொக்காரோ ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஜார்க்கண்ட் இது ரஷ்ய உதவி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் இது எங்க விசாகப்பட்டினம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் கடலோர மாவட்டம் அது பார்த்தீங்கன்னா மாநிலம் அது கடலோர மாவட்டமா இருக்கு. ரஷ்ய உதவி இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய உதவி. இங்க பான்பூர் வந்து தனியார் துறையால் பெறப்பட்டது. தனியார் துறையிலிருந்து பெறப்பட்டது. அங்க பார்த்தீங்கன்னா 1919 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதை 1919 பான்பூர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தனியார் துறை. அங்கிருந்து இது பெறப்பட்டது. ஓகேங்களா. இது பெர்னப்பூர் வந்து மேற்கு வங்காளம். இது தனியார் துறையிலிருந்து இதுவும் பெறப்பட்டது. ஓகேங்களா. தனியார் துறையிலிருந்து பெறப்பட்டது இது. இங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பிலாய் மத்திய பிரதேசம். பிலாயில ரஷ்யா, அப்புறம் பொக்காரோ ரஷ்யா, அப்புறம் விசாகப்பட்டினம் ரஷ்யா. இது ஓகேங்களா. இது 3ம் ரஷ்யா உதவி பண்ணது. அது வந்து ஜெர்மனி ரூர்கேலா ஒடிசால இருக்கு. ரூர்கேலா வந்து ஒடிசா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி உதவி பண்ணது. ஓகேங்களா. அப்புறம் மீதி 2 பார்த்தீங்கன்னா தனியார் துறையால் பெறப்பட்டது. ஓகேங்களா. அப்புறம் டிஸ்கோ தவிர மற்ற அனைத்து இந்திய எஃகு நிறுவனங்களும் நிர்வகிக்கப்படுகிறது. ஓகேங்களா. இந்திய நிறுவனம் வந்து டிஸ்கோ தவிர எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சணல் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா 1855 தான் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல ரேஷ்ரா என்ற ஊர்ல வந்து நவீனப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை வந்து முதல் முறையா நிறுவுறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நவீனப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை எங்க நிறுவுறாங்க பார்த்தீங்கன்னா ரேஷ்ரால. அது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல இருக்கிற ரேஷ்ரா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1855. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சணல் உற்பத்தியில வந்து முதலிடத்திலையும் அது வந்து ஏற்றுமதியில பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா. அதிகமா உற்பத்தி பண்றோம். பட் ஏற்றுமதி பண்றதுல வந்து 2வது இருக்கிறோம். ஓகேங்களா. அப்புறம் பருத்தியும் நெசவு தொழிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய தொழில் பார்த்தீங்கன்னா பருத்தி தொழில் தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு வந்து இத்துறையின் மூலம் வருமானம் கிடைக்குது. ஓகேங்களா. ஏற்றுமதியில. ஓகேங்களா. ஏற்றுமதியில வருவாயில் வந்து 3ல் 1 பங்கு வந்து ஏற்றுமதியில வருவாய் கிடைக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இது வந்து கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நவீனப்படுத்தப்பட்ட ஒரு உற்பத்தியாளர் அமைக்கிறாங்க. ஆயிரம் சிறப்பாக எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1818 பார்த்தீங்கன்னா முதல் நவீனப்படுத்தப்பட்ட அதாவது துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. துணி உற்பத்தி ஆலை அமைக்கிறாங்க. ஆயினும் அது சிறப்பாக செயல்படல. ஓகேங்களா. இது அப்புறம் எங்க பார்த்தீங்கன்னா 1818 க்ளோஸ்ட் துறைமுகத்துல. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1818 வந்து சரியா போகாதால 1854 பார்த்தீங்கன்னா மும்பைல உருவாக்குறாங்க. மும்பைல யார் தலைமையில பார்த்தீங்கன்னா கேஜிஎன் டேபர் என்பவரால மும்பைல நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி கேஜிஎன் டேபர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. சர்க்கரை தொழில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வேளாண் சார்பு தொழிலில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக இருக்கு. ஓகேங்களா. பருத்திக்கு அடுத்த தொழில் என்ன பார்த்தீங்கன்னா சர்க்கரை தொழில் தான். ஓகேங்களா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை தொழில் தான் 2வது இடம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை உற்பத்தியில பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மட்டுமே பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு வந்து உற்பத்தி பண்றாங்களா. ஓகேங்களா. மகாராஷ்டிரா மாநிலம் 3ல் 1 பங்கு மட்டும் உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தபடியாக தான் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா அப்புறம் உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 2வது. மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு பார்த்தா மகாராஷ்டிராவே உற்பத்தி பண்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா
காகித தொழில். காகித தொழில் பார்த்தீங்கன்னா, 1812ல உருவாக்குறாங்க. இது வங்காளத்தில செராம்பூர் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? 1812ல வங்காளத்தில செராம்பூர்ல உருவாக்குறாங்க காகித தொழிற்சாலை. இது வந்து பார்த்தீங்கன்னா, காகித உற்பத்தியில பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 15வது இடத்துல இருக்கு. காகித உற்பத்தி தொழிற்சாலையில பார்த்தீங்கன்னா. அப்புறம் பட்டு தொழில். பட்டு தொழில் பார்த்தீங்கன்னா, சீனா தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2வது. ஓகேங்களா? பட்டு உற்பத்தியில வந்து இந்தியா 2வது இடம், சீனா வந்து முதலிடம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா, இது வந்து உலக அளவு உற்பத்தி பண்றதுல 16% மட்டுமே இந்தியா உற்பத்தி பண்ணுது. ஓகேங்களா? உலக அளவில 16% வந்து இந்தியா பட்டு உற்பத்தி பண்ணுது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலத்தில உள்ள டிக்வாயில தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கிணறு தோண்டுறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1889 ஓகேங்களா? 1889ல டிக்பாய் என்ற ஊர்ல அசாம்ல இருக்கு டிக்பாய் ஓகேங்களா? அங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க எண்ணெய் கிணறு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு தலைமைய உருவாக்கணும்ல. அதுக்கான ஒரு கழகம் ஆரம்பிக்கணும். அது பார்த்தீங்கன்னா, 1956ல பார்த்தீங்கன்னா, டெராடூன் பார்த்தீங்கன்னா, உத்தரகண்ட் மாநிலத்தில டெராடூன் நகர்ல 1956ல பார்த்தீங்கன்னா, எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ஆரம்பிக்கிறாங்க. எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ஆரம்பிக்கிறாங்க. இது உத்தரகண்ட் மாநிலத்தில இருக்கிற டெராடூன் மட்டும் டெராடூன் நகர்ல 1956ல ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா? உற்பத்தி நிறுவனங்கள். உற்பத்தி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, 3ஆ பிரிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, குறு உற்பத்தி நிறுவனங்கள். பார்த்தீங்கன்னா, குறு உற்பத்தி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, அதோட முதலீடு பார்த்தீங்கன்னா 25,00,000 இருக்கும் ஓகேங்களா? 25,00,000 முதலீடு பண்ணிடுவாங்க. அது பண்ணா அது குறு உற்பத்தி நிறுவனம். அதுவே 25,00,000த்திற்கும் 5,00,00,000க்கும் குறைவாகவும் 25,00,000த்துக்கு மேலயும் 5,00,00,000க்கும் குறைவா இருந்துச்சுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சிறு உற்பத்தி நிறுவனம் ஓகேங்களா? சிறு உற்பத்தி நிறுவனம்னா 25,00,000த்துக்கு மேல இருக்கணும். 5,00,00,000க்கு குறைவாக முதலீடு பண்ணா அது வந்து சிறு உற்பத்தி நிறுவனம். இதே நடு உற்பத்தி நிறுவனம் பார்த்தீங்கன்னா, 5,00,00,000க்கு மேலாவும் 10,00,00,000க்கு குறைவாகவும் முதலீடு பண்ணணும். 5,00,00,000க்கு மேலயும் 10,00,00,000க்கு குறைவாகவும் முதலீடு பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேவை நிறுவனம். சேவை நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுவும் 3ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, குறு சேவை நிறுவனம், சிறு சேவை நிறுவனம், நடுத்தர சேவை நிறுவனம் இதையும் பிரிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, முதலீடு பார்த்தீங்கன்னா, 10,00,000த்திற்கும் குறைவா இருந்தா அது வந்து குறு சேவை நிறுவனம். ஓகேங்களா? 10,00,000த்திற்கும் குறைவா இருந்தா அது குறு சேவை நிறுவனம். இதே 10,00,000த்திற்கும் 2,00,00,000க்கும் நடுவுல இருந்துச்சுங்கன்னா, அது முதலீடு பார்த்தீங்கன்னா, அது வந்து சிறு சேவை நிறுவனம். முதலீடு பார்த்தீங்கன்னா, 10,00,000த்திற்கு மேலயும் 2,00,00,000க்கும் குறைவா இருந்துச்சுன்னா, அது சிறு சேவை நிறுவனம். இதே நடுத்தர சேவை நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, முதலீடு பார்த்தீங்கன்னா 2,00,00,000க்கு அதாவது 2,00,00,000க்கு மேலயும் 5,00,00,000க்கும் குறைவா இருந்துச்சுன்னா, அது நடுத்தர சேவை நிறுவனம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல பார்த்தீங்கன்னா 72.9% வங்கிகள் வந்து பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுது. ஓகேங்களா? 72.9% வங்கிகள் வந்து பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுது. பார்த்தீங்கன்னா 73% கவுண்டா பார்த்தீங்கன்னா. அது பார்த்தீங்கன்னா, இந்தியா எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 27 பொதுத்துறை நிறுவனங்களும், 22 தனியார் துறை நிறுவனங்களும் இருக்குதாம். ஓகேங்களா? 27 பொதுத்துறை வங்கிகளும், 22 தனியார் துறை வங்கிகளும் இருக்காம். ஆனா நிர்வாகித்து பார்த்தீங்கன்னா 73% 72 புள்ளி 72.9% பார்த்தீங்கன்னா, அது பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்புறம் தான் ஜூலை 19ல 1969 பார்த்தீங்கன்னா, ஜூலை 19 1969ல பார்த்தீங்கன்னா, அரசு வங்கி அதாவது அரசு வந்து பார்த்தீங்கன்னா, 14 பெரிய வணிக வங்கிகள தேசியமயமாக்குச்சு பார்த்தீங்கன்னா, ஜூலை 19 1969ல 14 வணிக வங்கிகள தேசியமயமாக்குனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, 1980ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 5ல ஓகேங்களா? ஏப்ரல் 5ல 1980ல 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்குறாங்க. ஓகேங்களா? 1980ல ஏப்ரல் 5ல 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, 1969ல ஜூலை 19ல 14 பெரிய வங்கிகள் வந்து தேசியமயமாக்குறாங்க. ஓகேங்களா? வணிக வங்கிகள. ஜூலை 19ல 1969ல 14 வங்கிகள் தேசியமயமாக்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் நினைக்கிறேங்க வீடியோ. ஓகேங்களா? ஈஸியா இருந்தா சொல்லுங்க. ஈஸியா இருக்குங்களா? ஈஸி தான் நினைக்கிறேன். சரி, எதனா மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. நானு கமெண்ட்ல பார்க்குறேன். ஓகேங்களா? தமிழன் டீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.